Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel. நான் உங்க Soniacharles. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் dry recipe எப்படி பண்றதுன்னு நான் சொல்ல போறேன். ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற மாதிரி வீட்லயே எப்படி சமைச்சு சாப்பிடுறதுன்றதை இந்த வீடியோல பாருங்க. and உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். கோபி மஞ்சூரியன் ட்ரை செய்யறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை இப்படி சின்னதாக கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு பவுலில் இப்படி தண்ணி வச்சு ஸ்டவ்வில் அதை வச்சு இந்த காலிஃப்ளவரை அதில் ஒரு 4-5 மினிட்ஸ் நான் அதை வேக விட போகிறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்துட்டு அந்த காலிஃப்ளவரை அதில் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நான் அதை கொதிக்க வச்சு வேக விட போகிறேன். அது வெந்த பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ காலிஃப்ளவர் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா கொதித்து வெந்துடுச்சு. அடுத்து நான் இப்போ அதை ஃபில்டர் பண்ணுறேன். இப்படி வடிகட்டி எடுத்து வச்ச பிறகு ஒரு பவுலில் அதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் கப் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது 5 டேபிள் ஸ்பூன் கணக்கு. அடுத்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். நீங்கள் அரிசி மாவு வேண்டானா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலரிங் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த காலிஃப்ளவரை அதில் டிப் பண்ணி பொரிக்கிற அளவுக்கு அது ஒரு கன்சிஸ்டன்சியில் இப்போ கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட்டியாக வரும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். கடைசியாக இந்த மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. காலிஃப்ளவரை அதில் டிப் பண்ணி பொரிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே அதில் சேர்த்து அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் சூடான பிறகு அந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா நான் சேர்த்து இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அதை எடுத்து நான் ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் டீப் ஃப்ரை ஆகி தயாராக இருக்குது. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது சூடானோடனே அதில் நான் ஒரு ஆனியன் பொடிசாக இப்படி நறுக்கி அதில் சேர்த்துட்றேன். அந்த ஆனியனை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆனியனை வதக்கிட்டு நான் அதில் ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு இப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அடுத்து ஒரு 3 துண்டு இஞ்சி இப்படி பொடிசாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். இது 3மே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணும். அடுத்து நான் ஒரு 2 பச்சை மிளகாவை இப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு கொடை மிளகாவை நான் இப்படி நறுக்கி சேர்த்துட்ருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை வதக்கினா போதும். அந்த கொடை மிளகா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப வதக்க வேண்டாம். அடுத்து நான் இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நான் உப்பு ஏன் கம்மியாக சேர்க்குறேன்னா நம்ம சேர்க்க போகிற எல்லா சாஸ்லேயுமே ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ நான் இந்த ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் நான் சோயா சாஸ் சேர்க்குறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் நான் ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறேங்க. ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு நான் இப்போ டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்ருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். ஒரு 1 மினிட் இப்படி நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சுருக்க காலிஃப்ளவரை நான் இப்போ சேர்க்க போகிறேன். அந்த காலிஃப்ளவர் அதில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த சாஸ் எல்லாம் காலிஃப்ளவரில் டிப் ஆகிற அளவுக்கு அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இப்படி நல்லா கலந்து விடுங்க. அந்த சாஸ் எல்லாம் இப்போ அதில் சேர்ந்துருச்சு. அதோடய ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குது.
ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நான் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக நான் இதில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா இப்படி ஸ்டிர் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ சுவையான கோபி மஞ்சூரியன் ட்ரை தயாராக இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோபி மஞ்சூரியன் தயாரா இருக்கு. எப்படி வந்திருக்கு டேஸ்ட் பண்ணிடுவோம். ரொம்பவே டேஸ்டா வந்திருக்கு. நான் செஞ்சேன்றதுக்காக சொல்லல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.